அப்போ இன்னைக்கு 234 தொகுதியில் 40 தொகுதியில் தலித்துகள் வந்தால் இன்னைக்கு தமிழகத்தில் இந்த தலித் மக்களுக்கான விடிவுகள் வந்து சிறப்பாக வந்து நடந்திருக்கும். இன்னைக்கு தேவேந்திரர்கள் சைடில் வந்து பட்டியல் வெளியேற்றம் கேட்குறாங்க. அப்போ அவங்க சைடில் இருக்க பிரதிநிதித்துவம் ஒரு 10 பேர் அங்கே உள்ளே இருந்திருந்தா அந்த பட்டியல் வெளியேற்றது ஈஸி. அப்போ அருந்ததி சமூகத்துக்கான பிரதிநிதித்துவத்தில் ஒரு 10 பேர் இருந்திருந்தா இந்த அவங்களுடைய கோரிக்கை, அந்த மக்களுக்கான கோரிக்கைகளை செய்கிறதுக்கான வழிமுறைகள் வந்து ஈஸியாக வந்திருக்கும். இதே மாதிரி வந்து பழைய இனத்தில் வந்து அதுக்கான ஒரு பிரதிநிதித்துவத்தை படைச்ச ஒரு 10 வந்து பொறுப்பாளர்கள் வந்து அங்கே எம்எல்ஏக்கள் வந்து அங்கே உருவாயிருந்தாங்கனாக்க அந்த மக்களுக்கான தேவைகளை இல்லை. இப்போவுமே அந்த 40 தனி தொகுதியிலையும் தலித்தும் சரி பட்டியலினத்திலும் சரி தானே அங்கே நிற்கிறாங்க. அது அவங்களோட லீடர், அவங்க அந்த 40 இடமும் அவங்களுக்காக தானே இருக்கு. தொடர் நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன், 40 இடம் தலித்துகள் தான், வேற யாருமே வர முடியாது. ஆமாம். இப்போ நான் சொன்ன இந்த 4 தலைவர்கள் ஒருங்கிணைப்பு பண்ணி ஒரு 40 ரெப்ரஸன்டேட்டிவ் கொண்டு வந்தா இவங்க தான் வந்து ஸ்டேட்டோட அத்தாரிட்டி. நீங்கள் வந்து இந்த தமிழகத்தில் இருக்கின்ற திமுகவும் சரி அண்ணா திமுகவும் சரி 2 கட்சியிலும் வந்து ஒரு தலித் பிரசிடென்ட்டை கொண்டுட்டு வந்தால் அவங்க வந்து அவங்கள தாண்டி பேச முடியாது.